ஸோ வியூவர்ஸ், எங்களோட எல்லா எபிசோடுமே உங்களுக்கு அப் டு டேட் எபிசோட் பை எபிசோட் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஹோம் மூவி மேக்கர்ஸ். கௌரி, என்னம்மா? அத்தை, என்னம்மா, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேன் அத்தை. வழக்கமா கோயிலுக்கு போயிட்டு வந்தா விபூதி கொடுப்ப, எதுவுமே கொண்டு வரல, அமைதியா இருக்க. ஐயோ, விபூதி நான் எடுத்துட்டு வர மறந்துட்டேன் அத்தை. ஆச்சரியமா இருக்குமா? இந்த மாதிரி விஷயம்லாம் நீ எப்பவும் மறக்கவே மாட்டியே. சரி, பரவாயில்ல, அதனால ஒண்ணு இல்ல, நீ வருத்தப்பட வேண்டாம். நீ போயிட்டு சீக்கிரமா லஞ்ச் ரெடி பண்ணுமா. சிவாவும் அபியும் சாப்பிட வந்துருவாங்க. நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேம்மா. சரிங்க அத்தை. அப்பா, உங்க மகளுக்கு நடந்த அநீதிய பாத்தீங்களாப்பா? உங்க மக அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறத பாத்தீங்களாப்பா? கல்யாண பொண்ணு மாதிரி நல்லா அலங்கரிச்சு எல்லாருமா சேர்ந்து என்ன மூளையாக்கி அனுப்புற கொடுமைய பாத்தீங்களாப்பா? நான் என்ன சொத்து சொகத்துக்கலாமாப்பா ஆசைப்பட்டேன்? கார பங்களாக்கலாமாப்பா ஆசைப்பட்டேன்? நான் சின்ன வயசுல இருந்து நான் நேசிக்கிறேன், என் மனசுல சுமந்துட்டு இருக்கிறேன். என் மாமா எனக்கு வேணும் தானப்பா ஆசைப்பட்டேன். அது பேராசையா? அத கொடுக்க கூட அந்த ஆண்டவனுக்கு இறக்கம் இல்லாம போயிடுச்சேப்பா. நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து வீட்டுல இருந்த நாளை விட கோயில்ல இருந்த நாள் தான்ப்பா அதிகம். சும்மா இருந்த நேரத்தை விட சாமிய கூப்பிட்டு இருந்த நேரம் தான்ப்பா அதிகம். எத்தனை விளக்கு, எத்தனை விரதம், எத்தனையோ பண்ணியும் எந்த கடவுளும் எனக்கு கை கொடுக்கலையேப்பா. என் மாமா இல்லாம போனா என் வாழ்க்கையே நரகப்பா. என் மாமா இல்லாம போற இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா. என் மாமா இல்லாம போற இந்த உலகத்துல நான் வாழ போறது இல்லப்பா. இதுதான் நான் இங்க இருக்க போற கடைசி நாள்ப்பா. என் மாமா முகத்தை மட்டும் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு நான் இன்னைக்கு செத்து போக போறேன்ப்பா. என்ன மன்னிச்சிருக்குப்பா. இது தவிர எனக்கு வேற வழி தெரியல.
பையன் வீடு இதுதானா? அவங்க சொன்ன அட்ரஸ் இதுதான். இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்தது இல்லையா? சிவாவும் அவங்க அம்மாவும் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டே தான் இருந்தாங்க. என்னால தான் வர முடியாம போச்சு. இதான் முதல் தடவையா வரேன். பையன் வீடு ரொம்ப வசதியா தான் இருக்கு. பிரசிடென்ட் மட்டும் வசதி இல்லாதவரா என்ன? அவருடைய பொண்ணுக்கு போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு நல்ல செல்வாக்க சேர்த்து தானே வச்சிருக்காரு. என்ன பண்றது, சின்ன பொண்ணு கல்யாணம் தான் எதிர்பாராம நடந்து போச்சு. ஆனா பெரிய பொண்ணு கல்யாணத்தை ஊரே மெச்சும்படி நடத்தணும் தான் நான் நினைக்கிறேன். அதுக்காகத்தான் முறைப்படி பேசி முடிவு பண்றதுக்காக உங்க எல்லாரையும் கூட்டு வந்திருக்கேன். இப்ப என்ன ஜாம் ஜாம்னு பேசிட்டு வாங்க. வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க. உட்காருங்க. அபி. அப்பா அப்பா, அடடே, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க அங்கிள். எல்லாருக்கும் வணக்கம். அப்பா, நீங்க வரீங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. நீ தானமா சொல்லுவ சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்னு. சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் சொல்லாம வந்தேன். தம்பி சிவாவை உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். முழு பேரு சிவசுப்பிரமணியன். சாமுண்டீஸ்வரை கொண்டு வந்து நம்ம ஊருக்கே பெருமை சேர்த்துவராச்சே, இவரை தெரியாம இருக்குமா? சாமுண்டியை கொண்டு வந்த சிவா தம்பி எங்க ஊர் ஆளாயிட்டார்ல. எங்க ஊரு சிவா தம்பிக்கு கடமைப்பட்டு இருக்கு. உட்காருங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. அன்னைக்கு உங்களுக்கு உடம்பு முடியலன்னு சிவா தம்பி ஃபோன் பண்ணப்போ நானும் அபிராமி கூட கிளம்பி வரதா தான் இருந்தேன். ஆனா கடைசி நேரத்துல ஊர்ல ஒரு முக்கியமான வேலை, அதான் வர முடியல. இப்போ உங்க உடம்பு பரவாயில்லைங்களா சம்பந்தி? பரவாயில்ல, மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். சம்பந்தி, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க தைரியமா இருங்க. சிவாக்கு கல்யாணம் பண்ற சந்தோஷமே உங்களை எல்லா வியாதியிலிருந்தும் குணப்படுத்திடும். என்ன சிவலிங்க நான் சொல்றது? ஆமாப்பா, சந்தோஷம் தானே மனுஷனுக்கு முதல் மருந்து. சம்பந்தி, இந்த பொண்ணு யாரு? இவ என்னோட அண்ணன் பொண்ணு கௌரி. மடி, உள்ள போய் ஒரு 5 தாம்பாள தட்டி எடுத்துட்டு வாமா. கௌரி, இவரு என்னோட அப்பா. வணக்கம்மா. வணக்கம். சம்பந்திமா, இவங்களெல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்த மறந்துட்டேன். இவரு எங்க ஊரு விவோ சிவலிங்கம். வணக்கம். அவர் வந்து எங்க ஊர் கோயில் பூசாரி. வணக்கம். வணக்கம்மா. அவரு எங்க ஊர் மணியக்காரர். வணக்கம். வணக்கங்க. எங்க ஊர்ல எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் இவங்க முன்னிலையில தான் நடக்கும். அதான் அவங்களையும் கூட்டு வந்தேன். குடுமா. சிவா, என்னடா அது? புரியலையே. பூசாரி ஐயா, அந்த பழங்கள்லாம் எடுத்து வைங்க. சம்பந்திமா, போன வாரமே ஒரு விஷயம் நடந்துச்சு. உங்களுக்கு உடம்பு குணமானதுக்கு அப்புறம் நேர்ல வந்து சொல்லலாம் தான் காத்துட்டு இருந்தேன். நம்ம ஊரு குரு மடாதிபதி அபிராமிக்கு உடனடியா கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே சாமுண்டி சிலைய அபிராமி பிரதிஷ்டை பண்ணதுனால
அவளுக்கு கங்கம்மா சாபத்துல இருந்து எந்த ஆபத்தும் கிடையாதாம். இப்ப அடுத்த 6 சிலையும் எடுக்கிறதுக்காக அபிராமிக்கு உடனடியா கல்யாணத்தை பண்ணி ஆகணுமா. அதனால எந்த ஆபத்தும் இருக்காதுன்னு குருமடாதிபதியே சொல்லிட்டாரு. நீங்களும் அந்த ஒரு விஷயத்துக்காக தானே சம்பந்தி தயங்கிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப அந்த ஆபத்து இல்லைங்கிறதுனால சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு கையோட சிவாக்கும் அபிராமிக்கும் பேசி முடிச்சிட்டு தட்டு மாத்திட்டு போலாம் தான் சம்பந்தி வந்திருக்கேன். அங்கிள், அம்மா இப்பதான் குணமாயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாமே. இப்ப என்ன அதுக்கு அவசரம்? ஆமாப்பா, ஆண்டிக்கு ஆபரேஷன் முடிஞ்சிட்டுமே, அதுக்கப்புறம் இதை பத்தி பேசிக்கலாமேப்பா. ஏம்மா, நீ குருமடாதிபதி சொன்னதை மறந்துட்டியா என்ன? லலிதாம்பிக நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு மட்டும் சொல்லலையம்மா, வர்ற பௌர்ணமிக்குள்ள நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நாளை குறிச்சி இல்லம்மா சொல்லியிருக்கு. எப்படிமா அவசரப்படாம இருக்க முடியும்? புதுசா பேசி முடிக்கிற கல்யாணம்னா நாள் எடுத்துக்கலாம். ஏற்கனவே பொண்ணுக்கு பையனை பிடிச்சி பையனுக்கு பொண்ணை பிடிச்சி 2 குடும்பத்துக்கும் ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சி போன சம்மதம் தானே. தேதியை முடிவு பண்ணி சட்டு புட்டுன்னு முடிச்சாதானே நல்லா இருக்கும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, கல்யாணம் பண்ணுறது, இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் வரும்பொழுது மனசு பதட்டமாக தான் இருக்கும். எதையும் யோசிக்காம சம்மதம்னு சொல்லிடுங்க, மற்றதெல்லாம் அதுவே நடந்துடும். கௌரி, வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் காஃபி எடுத்துட்டு வாமா. சரிங்க அத்தை. போ. ஊர் பெரியவங்க எல்லாம் வந்திருக்கீங்க. நான் என் பையன் கூட கொஞ்சம் பேசிட்டு வந்துட்டுமா? தாராளமா சம்பந்தி. திடுதிப்புன்னு ஒரு தேதியை முடிவு பண்றதுனா கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். போய் பேசிட்டு வாங்க சம்பந்தி. நல்லதுங்க, வா சிவா. அம்மா அபிராமி, வாமா உட்காருமா. அப்பா எப்படிமா இருக்க? என்னடா நடக்குதுங்க? என்ன நாடகம் நடக்குது? சின்ன புள்ள மாதிரி என் முன்னாடி சிரிச்சு பேசி இருந்துட்டு பின்னாடி ஒரு சதி பண்ணிருக்கல. அம்மா அம்மான்னு பாசமா பேசிக்கிட்டே என் முதுகுல குத்துறதுக்கு கத்திய தீட்டி இருக்கல. எங்க இருந்துடா உனக்கு இந்த புத்தி வந்துச்சு? எப்படிடா இத்தனை வருஷமா உன்னை வளர்த்தவளுக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சு? நான் என்னமா உங்களுக்கு துரோகம் பண்ணேன்? நான் எப்படிமா உங்களுக்கு எதிராக திட்டம் போடுவேன்? ஏமா இப்படி பேசுறீங்க? நடிக்காதுடா. 2 நாளைக்கு முன்னாடி என்ன பார்க்க வர மாதிரி அபிராமி இங்க வந்தா. ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா டிஸ்கஸ் பண்ணணும், அதனால அவ இங்க தங்கணும்னு நீ போய் சொன்ன. இப்போ அவங்க அப்பாவுக்கு சொல்லி ஊர்க்காரங்களோட இங்க வர சொல்லிருக்க. இப்படி எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணா நான் வேற வழி இல்லாம உங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன்னு நீ அவளை திட்டம் போட்டிருக்கீங்க. இது உண்மையா இல்லையா? உங்க அப்பா என் அண்ணன் கிட்ட இந்த மாதிரி நடிச்சுதான் என் அண்ணனுக்கு துரோகம் பண்ணாரு. இப்போ நீ எனக்கு துரோகம் பண்றியா? மறுபடியும் நான் உங்களுக்கு துரோகம் பண்றேன்னு சொல்லாதீங்கம்மா. நான் சொல்றத நம்புங்கம்மா. அபிராமி வந்தது உங்களை பார்க்கறதுக்கு தாம்மா. அவங்க அப்பா வந்தது எனக்கு நிச்சயமா தெரியாதுமா. என்ன நம்புங்கம்மா. உனக்கு தெரியாதுல்ல? நீ எந்த திட்டமும் போடல. நீ எனக்கு துரோகம் பண்ணல. நீ என் கூட வா. நேரா வந்து அபியோட அப்பா கிட்ட நான் கௌரியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லு. இப்பவே வா வா வாடான்னு சொல்றல. ஏண்டா ஏன் தயங்குற? நீ எந்த திட்டமும் தீட்டல. எனக்கு துரோகம் பண்ற என்ன உனக்கு இல்லன்னு சொன்னல. இப்ப எதுக்கு நான் சொல்றதுக்கு தயங்குற? என் கூட வா. அம்மா, என் மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா.
நீங்க ஒவ்வொரு தடவையும் கௌரியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லும்போது வேற வழி இல்லாம தான் நான் அதுக்கு சம்மதிக்கிறேன். உங்க உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் வலிக்கிற மனசோட தலையாட்டுறேன். என் மனசுல எப்பவுமே அபி மட்டும்தாம்மா இருக்கா. நான் அபியை தாம்மா நேசிக்கிறேன். அவளோட வாழ்ந்தாதான் என் வாழ்க்கை நல்லா இருக்குமா. தயவு செஞ்சு கௌரியை கல்யாணம் பண்ண சொல்லி என்னை கட்டாயப்படுத்தாதீங்கம்மா. பாத்தீங்களாப்பா, என் கண்ணு முன்னாடியே என் மாமாவை சம்மந்தம் பேச ஆளுங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. சின்ன வயசுல இருந்து என் மாமாவை நான் எவ்வளவு நேசிச்சிருப்பேன். மாமாவை மனசுக்குள்ள வச்சு எத்தனை பூஜை பண்ணிருப்பேன். எனக்கு முன்னாடியே என் மாமாவை பறிக்க வந்திருக்காங்கப்பா. அந்த பொண்ணு அபிராமி சிவா மாமா மேல ரொம்ப ஆசை வச்சிருக்காளாம். மாமா சொல்றாங்க நான் மாமாவுக்காக கொடுக்கறதுக்கு என் உசிரைய வச்சிருக்கேன்னு மாமாவுக்கு தெரியலப்பா. நீங்க அப்பவே சொன்னீங்க மாமா மேல ரொம்ப ஆசை வைக்காத, ஒருவேளை மாமா கிடைக்காம போயிட்டா உன் மனசு வலிக்கும்னு சொன்னீங்க. என்ன பெருசா வலிக்க போதுன்னு நினைச்சப்பா கோடாலிய வச்சு நெஞ்ச பொழுந்த மாதிரி வலிக்குதுப்பா. என்னால தாங்க முடியலப்பா. சிவா மாமா இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறத பாக்குற சக்தி எனக்கு கிடையாது. நான் உங்ககிட்ட வந்துடுறேன்ப்பா. என்ன கூட்டிட்டு போங்கப்பா. இதுக்கப்புறம் நம்ம உயிரோட இருக்க கூடாது. இது என்ன மாத்திரை குட்டி குட்டியா இருக்கு? என்ன மாத்திரை இது? தூக்க மாத்திரமா? இத போட்டாதான் இப்பெல்லாம் தூங்குறேன். இதுல ஒரு மாத்திரை போட்டாதான் ராத்திரி முழுக்க நிம்மதியா தூங்குவேன். ஓ அப்படியா அத்தை? அப்போ 10 மாத்திரை போட்டா 10 நாள் தூங்கலாமா? 10 மாத்திரை போட்டா 10 நாள் இல்ல, ஒரேடியா தூங்கிட வேண்டியது. புரியல? செத்து போயிடுவோமா? ஓ அப்படியா? அத்தை, எனக்கு வர வழி தெரியல. நான் நிம்மதியா இருப்பேனான்னு தெரியல. அதனால இதை சாப்பிட்டுட்டு நான் காலத்துக்கும் தூங்க போறேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை, என்ன மன்னிச்சிருங்க மாமா. முட்டாள், உன்னை வச்சு நான் என்னெல்லாம் திட்டம் போட்டிருக்கேன். நீ சுலபமா தூக்க மாத்திரையை போட்டுக்கிட்டு சாகணும்னு முடிவு பண்ணிட்டியா? உன்னை வச்சு தாண்டி இருக்குது என் ஆட்டமே. உன் அத்தை கனகா ரொம்ப வேகமா பையனை இழுத்துக்கிட்டு போறா. என்ன நினைச்சிட்டு இருக்கா? கண் கலங்க பேசி சிவாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாளா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாரு.